முருகனின் பிறப்பு மிகவும் தனித்துவமானது. இதை அக்கினி தர்க்கம் அல்லது தெய்வீக தீப்பொறி பிறப்பு என்று சொல்வர். திரிபுராசுரர்களை 3 அசுரர்கள் சிவபெருமான் எரித்த பிறகு அவர்களது பூதங்கள் காமதேனுவாகவும் பின்னர் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்று 3 கொடிய அசுரர்களாகவும் உருவானார்கள். இவர்களில் தாரகாசுரன் பிரம்மாவிடம் வரம் பெற்றான், சிவனுக்கு பிறக்கும் மகனால்தான் நான் இறக்க வேண்டும் என்று. அசுரர்கள் தேவர்களை வென்று சுவர்க்கத்தை பிடித்துக் கொண்டார்கள். இந்திரன் உட்பட அனைவரும் அடைக்கலம் தேடி அலைந்தனர். உமக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினர். அப்போது பார்வதி தேவி சிவனுடன் இணைந்தாள். ஆனால் சிவனின் தேஜஸ் ஆற்றல் இவ்வளவு உக்கிரமாக இருந்ததால் பார்வதி தேவியால் பூமியாலோ விண்ணாலோ தாங்க முடியவில்லை. 6 தீப்பொறிகளை வெளியிட்டார். 6 தீப்பொறிகளின் பயணம். அந்த 6 தீப்பொறிகள் முதலில் அக்னி தேவனிடம் சென்றன. அக்னி தேவனாலும் தாங்க முடியவில்லை. வாயுதேவனிடம் கொடுத்தான். வாயுவும் தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டான். கங்கையும் கொதித்துப் போய் இமயமலையில் உள்ள சரவணப் பொய்கை, செங்கல் நீர், தாமரை நிறைந்த ஏரியில் விட்டாள். சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகள், தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் 6 அழகிய ஆண் குழந்தைகளாக உருவாகின. கார்த்திகை பெண்கள், கிருத்திகை நட்சத்திரத்தின் 6 தேவியர் அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்தார்கள். அதனால் கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது. ஒரு நாள் பார்வதி தேவி சரவணப் பொய்கைக்கு வந்தாள். 6 குழந்தைகளையும் பார்த்து அன்பால் அணைத்தாள். அவள் அணைத்ததும் 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து ஒரே குழந்தையாக மாறின. 6 தலைகள், சண்முகன், 12 கைகள் கொண்ட அழகிய குமரன் உருவானான். அதனால் அவனுக்கு அருமுகன், சண்முகன், சரவணபவன், சரவணத்தில் பிறந்தவன், கார்த்திகேயன் என்றெல்லாம் பெயர்கள் வந்தன. சிவபெருமான் தன் மகனுக்கு வேல் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அளித்தார். பார்வதி தேவியும் சக்தி வேலையும் கொடுத்தாள். இப்படி வேல் பெற்றதால் வேலவன், வேலாயுதன் என்று புகழப்பட்டான். இதுவே முருகனின் அற்புதமான பிறப்பு.